படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே, ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே, புதிய வானம் புதிய பூமி மலரும் நாளிதுவே, புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரமிது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே.
இறைமகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைமக்கள் அனைவருக்கும் திருவிழாவின் 7ஆம் நவநாளை சிறப்பிக்கும் அன்னை தெரசா மாதர் சங்க உறுப்பினர்கள் சார்பாக வாழ்த்துக்களும் ஜெபங்களும். கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும், கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும் என்ற சிந்தனையை தியானிக்க இன்றைய திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆம், இன்று நாம் விழா எடுத்து சிறப்பிக்கும் நம் புனிதர் அந்தோணியார் தமது வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஏழ்மையும் தாழ்ச்சியையும் ஞானத்தையும் அணிகலன்களாக அணிந்திருந்தார். இதயத்தில் தாழ்ச்சிக்கு இடமளித்து இறைவனின் அருளையும் ஆசீரையும் நிறைவாக பெற்றுக்கொண்டார். இவரது வெற்றியின் இரகசியம் தாழ்ச்சியே. இவர் வாழ்ந்த காலத்தில் கடவுளுடைய கிருபையால் இவர் செய்த புதுமைகளால் ஈர்க்கப்பெற்று இவரை நாடி வருவோரின் எண்ணிக்கை அதிகமானதால் துறவியர் மடத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதன் பொருட்டு மடத்தின் தலைமை குரு அவரை கடிந்து கொண்டு அவரை புதுமைகள் செய்ய தடை விதித்தார். ஒரு நாளில் 13 புதுமைகள் மட்டுமே செய்ய அனுமதித்தார். ஒரு நாள் அவர் அன்றைக்கு செய்யக்கூடிய அத்தனை புதுமைகளையும் செய்து முடித்த பின் மாலையில் வெளியே உலாவச் சென்றார். அப்பொழுது உயரமான கட்டடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுந்த வேளையில், அந்தோணியாரே என்னை காப்பாற்றும் என்று குரல் எழுப்ப, இவர் அவரை வானத்திலேயே அந்தரத்தில் தொங்க வைத்துவிட்டு அருகில் இருந்த மடத்திற்கு சென்று தலைமை குருவிடம் புதுமை செய்ய அனுமதி பெற்று அவரை தரையில் பத்திரமாக இறக்கினார். குரு அவரை கடிந்து கொண்டாலும் அவரிடம் அனுமதி பெற்று புதுமைகள் செய்தார். குருவிடம் கனிவுடன் பேசி தனது நற்செய்தி பணியை தொடர்ந்து ஆற்றினார். இதேபோல் புனித அன்னை தெரசாவும் தம் வாழ்வில் என்றும் கனிவுடன் செயல்பட்டார். ஒருமுறை தனது இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வீதியெங்கும் சென்று நன்கொடை கேட்டுக்கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் கேட்கும்போது ஒரு கடைக்காரர் அன்னையின் கரங்களில் காரி உமிழ்ந்தார். சற்றும் கோபப்படாமல், இது எனக்கு நீங்கள் தந்த பரிசு, என் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்றார். உடனே கடைக்காரர் மனம் குறுகி தன்னால் இயன்ற உதவியை செய்தார். கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தை ஆற்றிவிடும் என்ற இன்றைய திருப்பலியின் சிந்தனைக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் அன்னை தெரசா. சென்ற இடத்தில் எல்லாம் அவருக்கு நேர்ந்த எந்தவிதமான அவமதிப்பினையும் இகழ்ச்சியையும் ஏற்றுக்கொண்டு எதிர் வருபவருக்கு அன்பையும் கனிவான மறுமொழியையும் வழங்கியதால் கடும் கோபமுற்ற கோமானை கூட கொடையாளனாக்கினார். நாமும் நம் புனிதரை போன்று வாழ்வில் நேரிடும் இன்ப துன்ப நேரங்களில் பிறருடன் கனிவோடு கலந்துரையாடுவோம். உறவுகளில் விரிசலை தவிர்த்து உன்னதமான இறைவாழ்வை அன்புடன் வாழ்வோம். மேலும் இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அன்னை தெரசா மாதர் சங்கம் மென்மேலும் வளரவும், உறுப்பினர்கள் அனைவரின் தேவைகள் நிறைவேற்றப்படவும், அனைவரின் குடும்பங்களில் சமாதானமும் தேவ ஆசீரும் நிலைத்திருக்கவும், இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்களின் ஆன்ம நலன் மற்றும் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும் இப்பலியில் இணைந்து வேண்டுவோம். தூயமறை நிலை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக புகழுகின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் செம்மறியே தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே வீரியம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருளே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே வீரியம் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே ஜீவிப்போமாக. தந்தையே இறைவா, எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோணியாரின் 7வது நாள் நவநாளில் கூடி வந்திருக்கிற எங்களை ஆசிர்வதியும். இந்த கல்வாரி பலி வழியாக உம் திருமகனின் கனிவும் மனத்தாழ்மையும் நாங்கள் கொண்டிருக்க அருள்தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள்.
அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களுக்கு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
சாரி சா கம நீ சாரி சா அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 16வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 29 முதல் 33 முடிய. இதை கேட்ட அவருடைய சீடர்கள், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறேன். உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் என் அன்பிற்குரிய அளவந்தாம் குலத்தைச் சார்ந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, அன்பு அருள் சகோதரிகளே, இளையோரே, தம்பிகளே, தங்கைகளே, இன்றைய 7வது நாள் திருவிழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற அன்னை தெரசா மாதர் சங்கத்தைச் சார்ந்த உறுப்பினர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவில் ஒரு நாள் எனக்கும் தந்து உங்களை சந்திப்பதற்கும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதற்குமான ஒரு அருமையான நாளை தந்த பங்கு தந்தைக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிடித்தமானது அருமையான பாடகர் குழு. தியானப்பட்டு அப்படியே உருகி ஒரு ஒன்றிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிந்தது. அது ஒவ்வொரு தடவை வருகிற போதும் அவர்களை வாழ்த்துவது உண்டு. இது எல்லாம் நீங்கள் இந்த திருப்பலியில் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து செய்யக்கூடிய இந்த காரியத்தின் மூலமாக நிச்சயம் கோடி அறுப்பதுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கு நிரம்ப உண்டு. இன்று காலையில் ஒரு புது வீடு மந்திரிப்பதற்காக நான் சென்றிருந்தேன். பால் காய்ச்சி ஜெபித்து பால் காய்ச்சி பால் கொடுத்து கொண்டு இருக்கிற போது தான் மூத்த மகள் வெளியூர்லேருந்து வருகிறாள். பால் காய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வாசப்படியில் ஏறுறா. அவன் முகம் போன போக்கு பார்த்தீங்கன்னா, முகம் அப்படி சுருங்கிருச்சு, கண்ணு செவந்துருச்சு. வாமா, பேச்சே இல்லை. உள்ள நுழைஞ்சா, ஒரு ரூமுக்குள்ளே போனா, அவள் அம்மாவை ஏதோ ஒன்று பேசினா, எனக்கு ஒன்றும் கேட்கல. வெளியே வந்த உடனே, எப்பா பால் காய்ச்சுற மாதிரி எப்படி நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னை ஒரு முறைச்சா. அவள் எப்படி வீட்டுக்குள்ள முகம் சுருங்கி உள்ள வந்தாலோ, நானும் 2-3 பேரும் முகம் சுருங்கி வெளியே அப்படி போயிட்டோம். இந்த சினத்திற்கு காரணம் என்ன? இந்த கோபத்திற்கு காரணம், நான் வர்றதுக்கு முன்னாடி ஏன் நீங்க பால் காய்ச்சினீங்க? இது சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு கௌரவ குறைச்சல். மனிதன் இந்த கோபத்தை தணிப்பதற்கு நான் எதெல்லாமோ சொல்லி பார்த்தோம். கோபம் தணிஞ்ச மாதிரி இல்லை, எப்போ தணிமுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த கோபத்தை எப்படி தணிப்பது? இதே மாதிரி சினம், கோபம் எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நடக்கிறதா இல்லையா?
நடக்கு. கோவப்பட்ட வீட்டில் பண்ட பாத்திரங்கள் எல்லாம் பறக்கிற இடம் எங்கன்னு தெரியாது, என்னெல்லாம் உடையும்னு தெரியாது. கோபத்தின் மூலமாக மனிதன் என்ன செய்கிறான்? மனித தன்மை இழந்து போகிற சூழ்நிலையெல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். இந்த செயல் அந்த மகளை கோபத்தை உண்டாக்கியது. இந்த கோபத்தின் மூலமாக, இந்த சினத்தின் மூலமாக நன்மை விளையும் என்று நினைக்கிறீர்களா? இருந்த சந்தோஷம் அப்படியே போச்சு, எல்லாருக்கும் களை இழந்து போச்சு. இந்த சினம், இந்த கோபம் என்ன செய்யும்? தீமையைத்தான் விளைவிக்கும். சங்கீதம் 37:8 நமக்கு அதை சொல்லும். வாசிக்கிறீங்களா? வெஞ்சினம் கொள்ளாதே, தீமைதான் விளையும். இந்த சினத்தின் மூலமாக, கோபத்தின் மூலமாக நல்ல மகிழ்ச்சியாக இருந்த அந்த குடும்பத்துடைய எல்லாருடைய முகத்தையும் சுருக்க செய்து விட்டாய். தீமைதான் விளையும். தீமை விளைவது மட்டுமல்ல, மனித சினத்தின் மூலமாக அதற்கடுத்து கடவுள் செயல்பட போறார் பாருங்க, அந்த காரியம் தடைபெறும். கடவுள் செய்ய போகக்கூடிய காரியம் தடைபெறும். நீங்க யாக்கோபு புத்தகத்துல, யாக்கோபு திருமுகம் 1:20 வாசித்தீங்கன்னா அங்க இந்த செய்தி இருக்கிறது. மனித சினத்தின் மூலமாக, யாக்கோபு 1:20, மனிதனுடைய சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் தடையாக இருக்கும். 2 காரியம் நான் சொல்லிட்டேன். நான் கோபப்படுறது மூலமாக தீமை விளையும், நான் கோபப்படுறது மூலமாக கடவுள் அதற்கு அடுத்து செய்ய போகிற காரியம் எல்லாம் தடைபடும். விவிலியம் நமக்கு தெளிவா என்ன செய்கிறது? நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப என் கோபம், உங்க கோபம் எந்த அளவு இருக்கிறது என்பது என்ன செய்யுங்க? எல்லோரும் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்னா, எளிதாக கோபப்படாத கடவுள். அவ்வளவு எளிதா நம்முடைய கடவுளை என்ன செய்ய முடியாது? யாரும் கோபப்படுத்த முடியாது. எளிதாக ஒருபோதும் நம்முடைய கடவுள் கோபப்படுகிறவர் அல்ல. திருப்பாடல் 145:8. எளிதாக கோபப்படுகிற கடவுள் மட்டுமல்ல, சினம் கொள்ள, கோபப்பட தயங்கக்கூடியவர். கோபப்பட ஆண்டவர் தயங்கக்கூடிய கடவுள். விடுதலை பயணம் 34:6 ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுகிற போது அதைத்தான் சொன்னார். அப்ப எளிதாக கோபப்படுகிற கடவுளும் நம்முடைய கடவுள் அல்ல, சினம் கொள்ள தயங்குகிறவர். அப்படியே ஒருவேளை என் கடவுள் கோபப்பட்டாலும் சினம் கொண்டாலும் எவ்வளவு நாள் நிற்கும்? ஒரு நொடி பொழுதுதான். நீங்க கோபப்பட்ட எவ்வளவு நேரத்து வரைக்கும் இருக்கும்? நாள் கணக்கா இருக்கும், மாச கணக்கா இருக்கும். ஏன்னா நம்ம கடவுளுக்கு மேல. கடவுளுடைய கோபம் ஒரு நொடி பொழுதுதான். ஆனால் கடவுளுடைய கருணையோ வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அப்படித்தான் இறைவார்த்தை என்ன செய்கிறது? நமக்கு சொல்லி தருகிறது. திருப்பாடல் 30:5 நமக்கு சொல்லுகிற நொடி பொழுதுதான் கடவுளுடைய கருணை வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யும்? இருக்கும் என்று சொல்லுகிறார். கோபம் யாரை பிடித்து ஆட்டும்? எல்லாத்தையும் என்ன பிடிச்சு ஆட்டுது? எல்லாரும் ஒரு வகையில கோபப்படுவீங்க. ஏன்னா கடவுள் வெறுக்கக்கூடிய காரியம் 2. ஒன்னு என்னன்னா வெகுளியா இருக்கிறது. வெகுளியா இருக்கிறது, அறிவு இல்லாம வெகுளியா நினைச்சுகிறது. என் பிள்ளை நான் வெகுளியா வளர்த்துட்டேன்னு சொல்லுவிய, அது தப்பு. அப்படி வளர்க்கக்கூடாது. வெகுளியும் சினமும் கடவுள் வெறுக்கக்கூடிய காரியம். அந்த 2 காரியம் கடவுளுக்கு என்னது? எரிச்சலை உண்டாக்கக்கூடிய காரியம்.
இந்த ரெண்டும் யாரை பிடிக்கும்னா பாவிகளை பிடிக்கும். பாவிகளின் மீது அது என்ன செய்ய ரொம்ப ஆசையா வரும். சீராக் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நமக்கு இருக்கிறது. அப்போ நான் இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கிறேன், நான் வெகுளியாக இருந்தாலும், நான் சினம் கொண்டு இருந்தாலும், ஒருவேளை நான் பாவத்தில் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா கடவுளுடைய சினமே ஒரு நொடி பொழுதுதான். ஏன் என்னுடைய சினம், ஏன் கோபம் ஒரு நாள் முழுவதும் இருக்கணும்? ஏன் மாசக்கணக்கா இருக்கணும்? இதை மாற்ற முடியாதா? இதை சரி செய்ய முடியாதா? ஏன்னா நான் சினத்தில் இருக்கிற போது என் வாழ்க்கைக்கு தீமை தான் விளைகிறது. நான் கோபத்தில் இருக்கிற போது கடவுள் எனக்குள் என் குடும்பத்தில் செயல்பட முடியல, அது தடையாக இருக்கிறது. இது எல்லாம் விவிலியம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்லித் தருகிறது. என கோபத்தில் ஒரு வார்த்தை நான் பேசி விடுகிறேன், கோபத்தில் ஒரு செயலை நான் செய்து விடுகிறேன், அது எவ்வளவு பெரிய தீமையாய் வந்து முடிகிறது பாருங்கள். ஒரு செகண்ட் தான் எவ்வளவு பெரிய விளைவை மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள். அதனாலதான் கடவுள் சொல்லுகிறார், இந்த கோபத்தை என்ன செய்யணுமா, நீ ஆத்தணும், நீ சரி செய்யணும். அதற்காகத்தான் இந்த 7வது நாள் திருவிழாவுக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்திருக்கிறோம், நீங்கள் வந்திருக்கிறோம். கோபம் இல்லாம யாரும் இருக்கீங்களா? கை தூக்குங்க. வாய்ப்பே இல்லை. எப்படி கோபத்தை நம்ம சரி செய்வது, சினத்தை எப்படி தணிப்பது, அதற்காகத்தான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், கனிவான மறுமொழி சினத்தை என்ன செய்யும், ஆற்றும், சரியாக்கும். அப்ப கனிவான மறுமொழி என்ன, அது எப்படி நான் பெற்றுக்கொள்வது என்கிட்ட இருக்கிறதா? எல்லாத்துக்கும் இருக்கு. உங்கள் கோபத்தை நீங்க சரி செய்ய முடியும். அந்த மறுமொழி உங்களிடம் என்ன செய்கிறது, உங்களிடம் இருக்கிறது. ஏன்னா மகன் மருமகனா மாறுறானா இல்லையா? மகள் மருமகளா மாறுறாளா இல்லையா? மாறுறாங்க. மாறின பிற்பாடு அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அதே போல நம்மளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மறு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அதே போல நீங்கள் தான் மறுமொழியாக இருக்க வேண்டும். என கோடியற்புதர் அந்தோணியார் எப்படி வாழ்ந்தார், எப்படி கடவுளுடைய வார்த்தையை தனக்குரியதாய் மாற்றினாரோ, அதே போல அந்த ஆளவந்தாங்குளத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், நன்மை விளையக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாறணும். உங்கள் வழியாக கடவுள் என்ன செய்யணும், நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஊருக்கும் மிகுந்த விதத்தில் செயலாற்றுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், நம்ம மாறணும். ஒருபோதும் நம்மால் தீமை விளையக்கூடாது. என்னால என் குடும்பம் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. என்னால என் குடும்பத்தில் அமைதிக்கு பங்கு வந்துடக்கூடாது. என்னால் என் ஊருக்கு வளர்ச்சி தடைபட்டு விடக்கூடாது. இதுல ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும், குறியாக இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்லுகிறது, நீங்கள் அந்த கனிந்த மறுமொழிதான் அந்த சினத்தை ஆற்றக்கூடியது. அப்ப அந்த மறுமொழியை கடவுள் என்ன செய்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார். எல்லோரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், மனம் முடித்திருக்கிறார். ஓசையா புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்திருக்கிறார், மனம் முடித்திருக்கிறார். நாம் எல்லோருக்குள்ளும் என்ன செய்திருக்கிறார், தனது அன்பை, மாறாத அன்பை என்ன செய்திருக்கிறார், பொழிந்திருக்கிறார். அப்ப அந்த கனிவான மறுமொழியாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை கோடி அற்புதர் அந்தோணியார் வழியாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம சிந்திக்க போகிறோம். எப்படி அந்த மறுமொழியாக கடவுள் தந்த அந்த அன்பையும் அமைதியும் என் குடும்பத்தில் தக்க வைத்துக் கொள்வது. எசாயா புத்தகத்துல 65ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எசாயா 65 24வது வசனம். நீங்கள் வேண்டுவதற்கு முன்பே, அவர்கள் வேண்டுவதற்கு முன்பே நான் என்ன செய்வேன், மறுமொழி தருவேன். பேசி முடிப்பதற்கு முன்பே பதிலளிப்பேன். அப்போ வேண்டுதல், ஜெபம் என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது பாருங்கள்.
நம்ம ஆண்டவரை தேடி வந்து நீங்கள் வேண்டுகிறீங்க பாருங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க, அந்த வேண்டுதலில் கடவுள் என்ன செய்வார்? நமக்கு மறுமொழி தருவார். அதனாலதான் எரேமியா புத்தகத்துல 42ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். எரேமியா மக்களுக்கு சொல்வார், ஆண்டவர் எனக்கு சொன்ன மறுமொழியை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? சொல்வேன் என்று சொல்வார். கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ, யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களுக்குத்தான் மறுமொழி தருவார். நம் எல்லோரையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம் எல்லோரையும் கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுள் உங்களுக்கு மறுமொழி தருவார். உங்கள் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த மறுமொழியை தருவார். இதுதான் நடக்கும். இதுதான் ப்ராசஸ். எனக்கு ஆண்டவர் மறுமொழி தருவார். என் வழியாகத்தான் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? எல்லாம் கிடைக்கும். என் வழியாகத்தானே என் பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைத்தது. என் வழியாகத்தானே விசுவாசத்தினுடைய அந்த காரியங்கள் தலைமுறை தலைமுறையாய் நான் கடத்தி வருகிறேன். என் தாய் தகப்பனிடமிருந்து நான் பெற்றது தானே. அப்போ கடவுள் எனக்கு மறுமொழி தர வேண்டும் என்று சொன்னால், அந்த மறுமொழியாக நான் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். அது நிச்சயம் நடக்கும். கோடியற்புதர் அந்தோணியார் சென்ற இடங்களிலெல்லாம் இறை வார்த்தையை போதித்தார். எல்லோருக்கும் தெரியும். அவர் இறந்த பிற்பாடு ஒரு வயதான பெரியவர் வந்தார். வந்து சொன்னாராம், நான் சின்ன பிராயத்தில் கோடியற்புதர் அந்தோணியார் பிரசங்கம் பண்ண கூட்டத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். எதுக்கு போவேன்னா, கூட்டம் நிறையா வருமா, நாங்கள் ஒரு கொள்ள கூட்டம் வச்சுருக்கோம், திருடுற கூட்டம். நாங்கள் அப்படி சேர்ந்து போவோம். கூட்டத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்க? அந்தோணியார் பேசுறது கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? நாங்கள் அப்படி நைஸாக பாக்கெட்டில் கையை விட்டு எல்லாருடைய பணத்தையும் திருடுவோம். ஆனால் ஒரு முறை கோடியற்புதர் அந்தோணியார் சொன்னார், நீ மனம் மாறு, அப்பொழுது நீ மகிழ்வாய், நீ மனம் மாறாவிட்டால் மடிவாய் என்று சொன்னார். சொன்ன உடனே எனக்கு அந்த வார்த்தை சுருன்னு குத்திருச்சு. சரி, நம்ம மாறித்தான் பார்ப்போமேன்னு சொல்லி அந்த தொழிலை விட்டு விட்டேன். என்னோடு கொள்ளையடித்த அந்த என்னோடு உடன் இருக்கிற சகோதரர்கள் அந்த தொழிலை விடல, அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. நான் இன்னும் மகிழ்ச்சியோடு உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நடந்த காரியத்தை பாருங்க. கோடியற்புதர் அந்தோணியார் வழியாக அந்த வார்த்தை பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுடைய இதயத்தை தைத்திருக்கிறது பாருங்கள். ஏதோ ஒரு மொழி பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அந்தோணியாருடைய வார்த்தை, இறை வார்த்தை அவர் வழியாக நிறுத்துகிறது. அந்த மனிதனுடைய இதயத்தில் போய் தைத்திருக்கிறது பாருங்கள். ஒரு மறு வாழ்வை அவன் பெற்றுக்கொண்டான் பாருங்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறான் பாருங்கள். அப்ப நம்ம வேண்டுகிற போது நிச்சயம் கடவுள் என்ன செய்வார்? நமக்கு மறுமொழி தருவார். ஆனா உடனே தந்துருவாரா? கண்டிப்பா உடனே தருவார். நீ எப்போ ஜெபம் பண்றியோ அப்பொழுதே கடவுள் என்ன செய்வார்? உனக்கு பதில் தருவார். ஏன்னா அந்த மொழியை கேட்பதற்கு நீ காத செவிகளை திறந்து வைப்பதில்லை, அவ்வளவுதான். 2 வாரத்துக்கு முன்னாடி என் பங்குல கிளை கிராமத்தில் ஒரு பையன் 2 வீலரில் போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டான். பைக்கில் வேகமாக போயிருக்கிறான். மழை லைட்டாக தூர்றதுனால சறுக்கி விழுந்துட்டான். அடிபட்டு கிடக்கான். 108க்கு தொடர்பு கொண்டாச்சு. இருந்தாலும் எங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிட்டு, மனசு சங்கடமாயிட்டு, பையனை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் தனியார் மருத்துவமனைக்கும் உள்ளே கொண்டு போயிட்டோம். அவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஐக்ரௌண்டு கொண்டு போங்க என்று சொன்னார்கள். 108 டிரைவருக்கு தொடர்பு கொண்டால், சார் நாங்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்துலாம் எடுக்க முடியாது. அவன் என்ன சொல்கிறான்? எங்கே விபத்து நடந்ததோ அங்கே இருந்து தான் நாங்கள் பணி செய்ய முடியும் என்று சொன்னான். அவன் சொல்கிறது நியாயம்தான். உடனே திரும்ப பையனை வாகனத்தில் ஏற்றி எங்கே விழுந்தானோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து 108ல் எடுத்துகிட்டு போனாங்க. சிந்திச்சு பாருங்க, நீ எங்கே விழுந்தாயோ அங்கிருந்தான் கடவுள் உங்களை தூக்குவார். நீ எப்பொழுது தடுமாறினாயோ அப்பொழுதே கடவுள் என்ன செய்வார்? தன் கரத்தை நீட்டுகிறார். எப்பொழுது நீ அபய குரல் எழுப்புகிறாயோ அப்பொழுது இருந்தே கடவுள் என்ன செய்வார்? உன் பக்கம்தான் இருக்கிறார். உடனே மறுமொழி தருவார் கடவுள். இதை மனிதர்கள் நம்ம புரிந்து கொள்ளணும். கோடியற்புதர் அந்தோணியார் வழியாக அந்த மொழியை என்ன செய்தான்? அவன் பெற்றுக்கொண்டு உடனே மனம் மாறினான் பாருங்கள்.
கடவுள் இந்த நாளில் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார். நீ வேண்டுகிற போது நிச்சயம் என்ன செய்வார்? கடவுள் உனக்கு மறுமொழி தருவார். உன்னையே கனிந்த மறுமொழியாக என்ன செய்வார்? மாற்றுவார். உன் குடும்பத்திற்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பிள்ளையாக என்ன செய்வார்? ஒவ்வொருவரையும் உருவாக்குவார். ஒருபோதும் நம்பிக்கை இழந்த வார்த்தைகளை உன் வாயிலிருந்து வராத அளவுக்கு என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். நீ ஏன் அவசரமா பேசிக்கிட்டு இருக்க? ஏன் முடியாதுன்னு நீ பேசிக்கிட்டு இருக்க? ஏன் இயலாது என்று நீ பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளை. அதனால ஒருபோதும் என்ன செய்யாத, நம்பிக்கை இழந்த வார்த்தையை ஒருபோதும் கேட்காதே, நீயும் பேசாதே. நீ வேண்டுகிற போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மறுமொழியை கடவுள் என்ன செய்வார்? உனக்கு தருவார். இன்னொன்று, வேண்டுகிற போது மட்டுமல்ல, நீ கடைபிடிக்கிற போதும், நீ கடவுள்கிட்ட கேட்கிற போது மட்டுமல்ல, நீ வாழ்க்கையில நீ கடைபிடிக்கிற போது நிச்சயம் என்ன செய்வார்? கடவுள் உனக்கு அந்த கோபத்தை அகற்றி மறுமொழியாக என்ன செய்வார்? உனக்கு வருவார். அப்ப நீங்கள் கடைபிடிப்பது என்ன? ஏன்னா ஒருவேளை கடவுள் என்ன சொல்ல, நம்ம கடைபிடிக்கலன்னா கடவுள் பதில் தர மாட்டார், நிச்சயம் தர மாட்டார். மீகா புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை நோக்கி நான் குரல் எழுப்புகிறேன், ஆனால் கடவுள் மறுமொழி சொல்லவில்லை. ஏனென்றால் மனிதர்கள் கடவுளுடைய கட்டளைகளை மீறுகிறார்கள், அவர்களுடைய செயல்கள் தீயனமாக இருக்கிறது. மீகா 3:4 வசனத்தில் இருக்கிறது. அப்ப என்ன சொல்லுகிறார் கடவுள்? நமக்கு சொல்லுகிறார், அந்த மறுமொழியை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தாக வேண்டும். என கடைபிடிப்பதற்கு பல தடங்கள் வந்தது. கோடி அற்புதர் அந்தோனியார் நம்முடைய பாதுகாவலர் வாழ்ந்த காலம் நமக்கு தெரியும். தப்பறை கொள்கை பரவி கொண்டிருந்த ஒரு நேரத்தில், தப்பறை கொள்கை என்று சொன்னால் பொருள் சார்ந்த அதை குறித்த போதனை. எப்ப உலகமே தீயதுப்பா, எல்லா பேரும் கெட்ட பேயப்பா, இப்படி ஒரு போதனை இருக்கு. உடல் கெட்டதுப்பா, உடல் நல்லது கிடையாதுப்பா. அப்ப கடவுள் எப்படி அவர் உடல் எடுக்கிறார்? அவர் எப்படி தீயதாக முடியும்? அதனால கடவுள் கடவுள் தான், மனிதனாகவில்லை என்ற ஒரு போதனை இருந்தது. ஆனால் கோடி அற்புதர் அந்தோனியார் என்ன செய்கிறார்? அந்த ஒரு நகருக்கு போகிறார். இந்த போதனை செய்யக்கூடிய மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? இவருடைய போதனையை கேட்க முடியாத அளவுக்கு தடுத்தார்கள். உடனே என்ன செய்யல, அவர் திரும்பி வரல. அவரை ஒருபோதும் யாரும் என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல. உடனே கடற்கரைக்கு போகிறார். அங்கே மீன்களுக்கு போதிக்கிறார். மீன்கள் செவிசாய்க்கின்றன. அதை பார்த்து மனிதர்கள் வியந்து போய் திரும்ப இவருடைய குரலை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நீ வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டே இரு, நீ கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறது. என மனிதர்கள் சொல்லலாம், நீ கோயிலுக்கு போய் என்னத்தை கண்ட, நீ விசுவசித்து என்னத்தை கண்ட என்று அவர்கள் சொல்லலாம். சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், நான் கடைபிடித்துக் கொண்டே தான் இருப்பேன். நான் கடைபிடித்துக் கொண்டே இருப்பதினால் கடவுள் என்ன செய்வார்? எனக்கு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டுதான் இருப்பார். எனக்கு மறுமொழி அவரிடமிருந்தான வருகிறது, இந்த மனிதர்களிடமிருந்து அல்ல. கடவுளிடமிருந்து தான் எனக்கு மறுமொழி வரும். மனிதர்களிடமிருந்து ஒருபோதும் என்ன செய்யாது, அந்த பதில் வராது. அதனாலதான் பாருங்க, அப்போஸ்தலர்கள் பாருங்கள், பேதுருவும் யோவானும் முடக்குவாத ஒரு மனிதனை சுகப்படுத்துகிறார்கள். கூப்பிட்டு வச்சு விசாரிக்கப்படுறாங்க. நீங்க இனிமே இயேசு கிறிஸ்துவை பத்தி போதிக்க கூடாது. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க, யாருக்குப்பா செவிசாய்க்கிறது? உங்களுக்கா நாங்க செவிசாய்க்கணும்? உங்களுக்கு செவிசாய்க்கிறதா? எங்களை அழைத்த, எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவனுக்கு செவிசாய்ப்பதா? திருத்துதர் பணியில் 4:19 நாங்கள் அவருக்கு மட்டும்தான் செவிசாய்ப்போம், அவருடைய கட்டளைகளுக்கு மட்டும்தான் என்ன செய்வோம், நாங்கள் கீழ்ப்படிவோம், கடைபிடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா மனிதன் நம்ம எப்படி கடைபிடிக்கிறோம்? எதை கடைபிடிக்கிறோம் பாருங்க, எல்லாவற்றையும் கடைபிடிப்பது, எல்லாவற்றையும் செஞ்சு பார்ப்பது, அது தவறு. எல்லாவற்றையும் வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. பங்குல அசன சாப்பாடு போட்டு முடிச்சாச்சு. நான் தலைவாசல்ல நிற்கிறேன். ஒரு பையன் தூக்குவாளில் ஒன்று ஏதோ கொண்டு போனான். தம்பி என்னதுன்னு கேட்டேன். அவன் சொன்னான் மோர் அப்படின்னா. திறந்து காட்டு அப்படின்னேன். உள்ள சோறு இருக்கு. டேய், மோர்னு சொன்னா சோறு இருக்கு. உன்னை கூட வந்த பையன் சொல்றான், டேய் ஃபாதர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஃபாதர் ஃபைன் போடுவாரு, ஒரு 10 ரூபா கூட ஃபாதருக்கு அப்படின்னா. சொல்லிட்டு அப்புறம் சொல்லலாம்,
இல்லை ஃபாதர் தான் தலைவாசலில் நிற்கிறான்னு சொல்லுங்க பார்த்தல்ல, நீ இந்த பக்கமாக போக வேண்டியதானே, அவர் தான் அங்கே நிற்கார்ல, எத்தனை வழி இருக்கு கோயிலுக்கு, இப்படி போயிருக்கலாம் இப்படி போயிருக்கலாம், ஏன் அங்கே போய் மாட்டணும்? வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கிறது, எப்படி வாழலாம் என்று இருக்கிறது. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது இங்க இருக்கிறது. ஏன்னா இதை நீ கடைபிடிக்கிற போதுதான் கோடியறுப்புதர் அந்தோணியாருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும்? நிரம்ப கிடைக்கும். கடைபிடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கஷ்டப்பட்டு நீ செய்யக்கூடிய காரியத்தில் தான் கடவுளுடைய அருள் பார்வை உண்டு. இதை விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், அந்தோணியாருடைய பிள்ளைகள் நம்ம தான் உணர முடியும். அந்தோணியாருக்கு வராத துன்பங்களா, இடையூறுகளா? எதிரிகளிடம் வந்து மட்டுமல்ல, உடன் இருந்தவர்களிடமிருந்து எவ்வளவு சங்கடங்கள் வந்தது. எல்லாவற்றையும் என்ன செய்தா தாங்கி கொண்டார் பாருங்கள். யாருக்காக? கடவுளுக்காக, அழைத்தவருக்காக. ஆனால் இந்த உலகத்தில் நாம் மனிதர்களுக்காக வாழவில்லை, மனிதர்களுக்காக நான் கடைபிடிக்கவில்லை, கடவுளுக்காக நான் வாழுகிறேன். கடவுளுடைய கட்டளைகளை நான் என்ன செய்கிறேன்? கடைபிடிக்கிறேன். அது மூலமாகத்தான் நமக்கு விரோதமாக இருக்கிற, கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சினம், வெகுளி எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒழிக்க முடியும். கேட்கிற போது மறுமொழியை கடவுள் தருவார், நீ கடைபிடிக்கிற போது ஆண்டவர் மறுமொழி உனக்கு தருவார். மூன்றாவது காரியம், நீங்க முற்றிலுமாக அந்தோணியாரை போல கையளிச்சிடணும். முற்றிலுமாக ஆண்டவனுக்கு என்ன செய்யணும்? உங்களை கையளித்து விட வேண்டும். முற்றிலுமாக கையளிப்பது என்பது நான் எப்படி சொல்றேன்னா, இப்படி கைமாத்து அல்ல. நீங்க ஒரு 100 ரூபா கேட்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாதர் ஒரு 100 ரூபா தாங்க, இங்க வாங்கி இப்படி கொடு, இது கைமாத்து. எங்க அப்பாட்ட இருந்த விசுவாசத்தை அப்படி என்னைய பாதிக்காம அப்படி என் பிள்ளைகளுக்கு கடத்துறது. நீங்க கோயிலுக்கு போங்கப்பா, நீங்க நல்லா இருங்கப்பா, இப்படி கடத்துறது. நான் கோயிலுக்கு வர்றது கிடையாது. இது கைமாத்து. அப்போ நான் ஒரு குழந்தைய தாய் இடுப்புல வச்சுக்கோங்க, குழந்தை சாப்பிட தொடங்கல, அம்மா சாப்பிட்றா, கறி சாப்பிட்றா, வாயில வச்ச உடனே குழந்தை எனக்கு எனக்குன்னு கேக்கு. அந்த கறியை தூக்கி அம்மா கூட்டுவீங்களா? குழந்தை கூட்டுவீங்களா? நீங்க சாப்பிட்ற கறி, ஆனா குழந்தை கறி சாப்பிடல, ஒண்ணு சாப்பிட முடியல, அந்த குழந்தைக்கு நீங்க ஊட்ட மாட்டீங்கல்ல. நீங்க மென்னு சாப்பிட்டு அது உங்கள் ரத்தமா மாறி பாலாக்கி அப்படித்தான் குழந்தை கூட்டுவீங்க. அது உங்களுக்குரியதாய் முதல்ல மாறணும்ல. இதுதான் கையளிப்பு. அப்போ ஒரு கிறிஸ்தவன், கடவுளுடைய பிள்ளை, நீ மறு கிறிஸ்துவ மாறணும். நீ கடவுளுடைய மறுமொழியா, இறைமொழியா என்ன செய்யணும்? நம்ம மாறணும். வெறுமனை வாயால் இல்ல, வார்த்தை. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யணுமா? நான் மறுமொழியாய் நம்ம என்ன செய்யணும்? நம்ம மாறணும். அந்தோணியார் என்ன செய்கிறார் பாருங்கள். அவரை பத்தி முன்னுரையில் வாசித்தோம். தாழ்ச்சி, ஜெப வாழ்வு, எப்படி உருக்கமாக அவர் வாழ்ந்திருக்கிறார், எப்படி தவ ஒழுக்கத்தில் அவர் சிறந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, தவ ஒழுக்கத்தில் ஒரு மனிதன் சிறந்திருக்கிற போது அவன் எச்சி இருக்கு பாருங்க, எச்சி கூட வலிமையானது. அந்த எச்சியை நான் துப்புகிற போது அது பாம்பு மேல் பட்டா பாம்பு சாவும். விஷம் நிறைந்த பாம்பு சாவக்கூடிய, சாகடிக்கக்கூடிய அளவிற்கு தவ ஒழுக்கத்தில் சிறந்து விளந்தவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர்கள் எச்சி கூட அவ்வளவு வலிமையானது என்று சொன்னால், கோடியறுப்புதர் அந்தோணியார் அப்படி வாழ்ந்த. அதனால்தான் அன்னை மரியாள் காட்சி கொடுத்திருக்கிறார்கள். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய பாதுகாவலர் என்ன செய்தார்? பெற்றிருக்கிறார். தன்னை முற்றிலுமாக ஆண்டவனுக்கு கையளித்ததனாலதான் இந்த அளப்பரிய ஆசீர்வாதம் கோடியறுப்புதர் அந்தோணியாருக்கு கிடைத்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கையளிப்பு நமக்கு நிச்சயம் உண்டு. எந்த நேரத்தில்? தீமைக்கு அல்ல, துன்பத்திற்கல்ல, முற்றிலுமாக ஆண்டவரை நம்பி. விவிலியத்தில் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ பொற்சிலையை வணங்குவதற்காக நெபுகத்நேசர் அரசன் கட்டளையிடுகிற போது, அதெல்லாம் நாங்கள் செய்ய போறதில்லை, நீங்க வந்து பாருங்க, உள்ளதுக்கு போட்ட பிற்பாடு எந்த தெய்வமாய் உங்களை வந்து காப்பாற்றுமா என்று அரசன் கேட்கிற போது, இவங்க மறுமொழியை சொல்லலையே, மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை என்றுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல. உடனே நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாரு. அப்புறம் நெபுகத்நேசர் அரசன் வந்து பார்க்கிறான், எப்பா எத்தனை பேர் உள்ளதுக்கு போட்டீங்க? 3 பேர். ஆனால் கை கட்டு அவிழ்த்த வண்ணமாய்
4 பேர் நெருப்பில் உலவி கொண்டிருக்கிறார்களே, நடனமாடி கொண்டிருக்கிறார்களே. அதற்கடுத்து வெளியே வர சொல்லி கேட்கிறான். அதற்கடுத்து இவன் அறிக்கையிடுறான், அரசன் சொல்றான், நீங்கள் உங்கள் கடவுளை நம்பி உங்கள் உடலை நெருப்புக்கு கையளித்ததால் உங்கள் கடவுள் வானதூதரை அனுப்பி உங்களை காப்பாற்றினார் என்று சொல்வார். தானியேல் 3:22 சொல்வார். நீங்கள் ஆண்டவரை நம்பி உங்கள் வாழ்க்கை என்ன செய்யுங்க, நீங்கள் கையளியுங்கள், ஒப்பு கொடுங்கள். நிச்சயம் கோடி அறுப்பதர் அந்தோணியார் இந்த ஆண்டு நம்முடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய புதுமைகளை என்ன செய்வார். கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற வேளித்தனம், சினம், பொறாமை, இது எல்லாம் கடவுளுக்கு எரிச்சல் தரக்கூடியது. அது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடணும். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கடவுள் அவற்றையெல்லாம் சுட்டரிக்கூடிய வல்லமை உள்ள தெய்வம், நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டவர். அதனால அவருடைய சினம் ஒருபோதும் நம்ம என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. அவர் சினம் உள்ள தயங்குகிறவர். அதனால அவர் தயங்குறதை நீங்க ரொம்ப இலக்காரமா எடுத்துக்கிடக்கூடாது. கடவுள் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே கோடியறுப்பர் அந்தோணியாருடைய 7வது திருவிழாவில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கனிந்த மறுமொழிதான் கடும் சினத்தையும் என்ன செய்யும், ஒன்றுமில்லாக மாற்றும். அப்படிப்பட்ட கனிந்த மறுமொழிகளாய், மறு கிறிஸ்துவாய், இறைமொழியாய் நாம் இல்லம் செல்ல இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று நாம் ஆண்டவர் சொன்னார். விசுவாசத்தோடு விண்ணக தந்தையிடம் நம்முடைய மன்றாட்டுகள் எடுத்து வைத்து நாம் ஜெபிப்போம். எம் தாய் திரு அவையின் தலைவரே, எம் இறைவா, எம் திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறை அன்பாலும் பிறர் அன்பாலும் திரு அவையை கட்டி எழுப்பி கடவுள் அன்பிற்காக தியாகம் நிறைந்த அற்புத உணர்வோடு பிறரை மையப்படுத்தி இறைப்பணி செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் திட்டம் வகுப்போர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர் என்ற இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களுக்கு வாக்களித்த மக்களை ஏமாற்றாது தங்கள் தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கும் சுயநல மனமின்றி நீதி, நேர்மை, உண்மையை பின்பற்றி கடமை மற்றும் பொறுப்புணர்வோடு பணியாற்றி மக்களுக்கு என்றும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாகவும் மக்களுக்கு பல நல்ல பலன் தரும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி ஏழை எளிய மக்களின் தரம், கல்வி, பொருளாதாரம், சுகாதார நிலையினை உயர்த்தி அவர்கள் வாழ்வு ஏற்றம் பெறும் வகையில் பொதுநல நோக்குடன் செயல்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கைவிடப்பட்டோருக்கு கலங்கரை விளக்கே எம் இறைவா, கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், ஆதரவற்றோர், ஏழை எளியோர், விதியோர் அனைவரின் அழுகையை ஆனந்தமாகவும், ஏழ்மையை செல்வ செழிப்பாகவும், இயலாமையை இல்லாமையாகவும், குறைகளை நிறைவாகவும் மாற்றி சமுதாயத்தில் ஒரு சிறந்த அங்கீகாரத்தை பெற்றிட அவர்கள் அனைவரின் தேவைகளிலும் நீரே அவர்கள் சார்பாக அவர்களின் அருகில் இருந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுடையவரே எம் இறைவா, தீராத நோய், பொருளாதார பற்றாக்குறை, குடும்பத்தில் உறவுகள் முறிந்த நிலை, தேர்ந்து தெளிவான முடிவெடுக்க இயலாமை, வாழ்க்கையில் விரக்தி, தனிமை, படுத்த படுக்கை, முதுமை போன்ற பல காரணங்களினால் தன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களோடு போராடும் அனைவருக்கும் நீரே அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் இருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக கதவுகளை திறந்து ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா, எம் பகுதியில் நிலவும் கோடை வெப்ப அலையை குறைத்து மழை பொழியவும், வேளாண்மை சிறக்கவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், மாணவர்களுக்கான எதிர்கால பாதை தெளிவாகவும், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் உம் அருளால் பெற்றுக்கொள்ளவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடலுள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவரச் செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழிலில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்குத்தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எமது பங்கிலிருந்து வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எந்த நோய் நொடியுமின்றி நலமுடன் அவர்களது பணிகளை செய்யவும், அவர்களுக்கு தொழிலுக்கேற்ற ஊதியம் கிடைக்கவும் செய்யவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த நவநாள் வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித அன்னை தெரசா மாதர் சங்கத்திற்காக மன்றாடுகிறோம். பொது நன்மையிலும் வளர்ச்சியிலும் எமது மாதர் சங்கம் எடுக்கும் அனைத்து பொது முயற்சிகளும் வெற்றி பெறவும், உறுப்பினர்கள் அனைவரின் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறவும், பிள்ளைகள் கல்வி, ஒழுக்கம், இறைபக்தியில் சிறந்து விளங்கவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், திருமணங்கள் நடைபெறவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வம் கிடைக்கவும், மேலும் இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தை எஸ்.எம். அருள்ராஜ் மற்றும் நம் பங்கு தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்கள் ஆன்ம உடல் உள்ள நலம் பெறவும், அவர்களின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டுமென்றும் எம் பாதுகாவலராம் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கைகூப்பி கண்களை மூடி உள்ளத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன் நான் என்று சொன்ன தெய்வம் நம்முடைய உள்ளத்தில் இந்த நாளில் எழுந்தெழி வந்திருக்கிறார். ஆண்டவரே, உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற மன்றாட்டுகளுக்கு நீர் கனிவோடு செவி சாய்ப்பதற்காய், எங்களையெல்லாம் கனிந்த மறுமொழிகளாய் எங்களை மாற்றியதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உமது இறை பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. உள்ளத்தில் இருக்கிற பொறாமை குணங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றிப்படுவீராக. உம்முடைய இறை பிரசன்னம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் பாதுகாவலர் கோடியறுப்பதர் அந்தோணியாருடைய 7வது நாள் திருவிழாவில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற எங்கள் எளிய காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் ஏற்றருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறே. அவருடைய படிப்புனையால் பயிற்றுவிக்கின்றே. அவருடைய மன்றாட்டா எங்களை பாதுகாத்து வருகின்றே. ஆகவே வானதூத அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிவிக்கின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவுடைய இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உன் திருமுனண்டு உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விலங்குகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இந்த பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற அன்னை தெரசா மாத சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் பொறுப்பாளர்களையும் ஆண்டவரை நிதாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இந்த பலியிலே வேண்டுகிற எல்லா குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே நிதாமே ஆசிர்வதித்து எல்லார் மீதும் உமது இரக்கத்தை கனிவாய் பொழிவீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரடைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப பிள்ளைகள் எங்களுக்கு அன்பையும் அமைதியையும் கனிவான மறுமொழியும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தை மகிழ்வோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனே சம்மரி. இவர்தான் உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். நம்மை மீட்பதற்காக தன்னே கையளித்த அன்பு தெய்வம் இவர்தான். கனிவுள்ள இதயத்தை தந்தவர். அந்த இதயத்தில் கனிவுள்ள மறுமொழியாய் நம் உள்ளத்தில் குடியிருக்க வருகிறார். இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
கோடியர் புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளின் 7வது நாள் நவநாளை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் இந்த பதிவழியாக நாம் நிரம்ப பெற்றிருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடியவர் நம் அன்புக்கும் வாஸ்துக்கும் உரிய தந்தை எஸ்.எம். அருள்ராஜ் அவர்கள். ஆலங்குளம் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்விலே மிகச்சிறந்த ஒரு மறையுரையாளர். ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து கூறுவதிலே மேற்கோள்களோடு விவிலிய பின்னணிகளோடு எப்போதுமே பேசுகிற ஒரு மறையுரை என்பது அரிதிலும் அரிதாக இன்றைக்கு மாறி வருகிற சூழ்நிலையில் இப்போது தந்தை அவர்கள் இந்த நாளிலே பகிர்ந்திருப்பது உண்மையிலேயே நமக்குள்ளாக ஒரு ஆன்மீக தாகத்தையும் எழுச்சியையும் உண்டாக்குவதாக அமைந்திருந்தது. உண்மையிலேயே கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றி விடுகிறது. கடுஞ்சொல்லோ நம்முடைய சினத்தை இன்னும் அதிகமாக்கும் என்கிற செய்தியை விவிலிய பின்னணிகளோடு மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் பணியாற்றிய இடங்களிலெல்லாம் மிகச்சிறந்த பணிகளை மேற்கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக புளியங்குடியில் உலக மீட்பர் ஆலயம் இரட்டை கோபுரத்தோடு மிகச்சிறப்பாக அவருடைய தலைமையிலே கட்டி முடித்தார். அதன் பிறகு காமநாயக்கன்பட்டி பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றிய போது ஒற்றை கோபுரம் மட்டும்தான் இருந்தது. அங்கேயும் போய் இரட்டை கோபுரமாக அதை மாற்றினார். இப்போது ஆலங்குளம் பங்கிலே ஆண்டிப்பட்டியிலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டிப்பட்டி அடைக்கல் அணையினுடைய திருத்தலத்தில் இரட்டை கோபுரம் கட்டப்படுகிறது. இப்படியாக கிட்டத்தட்ட ஆண்டவருடைய மகிமை சொல்லுகிற ஒரு கோபுரம், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு கோபுரம், எல்லாரையும் அழைக்கிற மணியோசையோடு கூடிய அந்த கோபுரத்தை கட்டி எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையும் அவ்வளவு அழகாக கட்டி எழுப்புகிற வலிமையையும் ஆற்றலையும் ஆண்டவர் அவருக்கு நிறைவாகவே கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருப்பது நமக்கு மன மகிழ்வையும் நிறைவையும் தருகிறது. அன்பு தந்தை எஸ்.எம். அருள்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அன்பு தந்தை எஸ்.எம். அருள்ராஜ் எங்கள் ஊரில் 3வது பங்கு தந்தை. முதல்ல அருட்தந்தை செல்வராஜ், அதுக்கு அடுத்து நான், அதுக்கடுத்து தம்பி எஸ்.எம். அருள்ராஜ். ஆகவே எங்கள் ஊரில் இருந்தும் நிறைய பேர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேருக்கு மேலாக குருவாக இருக்கிறார்கள். அதில் 3வது நபராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் தொடர்ந்து இந்த நாள் வரையிலும் தன்னுடைய பணியை உற்சாகத்தோடு தம்பி மிகச்சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் அவருடைய பணிகளுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய திருப்பலியை சிறப்பிக்கும் விதமாக அன்னை தெரசா மாத சங்கத்தினர் மிகச்சிறப்பான ஒரு தயாரிப்பு செய்து பங்கேற்பை செய்திருக்கிறார்கள். இந்த ஆலய தூய்மைப்படுத்துகிற பணி தொடங்கி எல்லா நிலையிலும் அவர்களுடைய பங்கேற்பு மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த அன்னை தெரசா மாத சங்கத்திற்கு கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் உண்மையிலேயே பாராட்டுகிறோம். ஏனென்றால் நிறைவாக ஒரு பங்கேற்பு என்பது ஆண்டவருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு மகிமையாக இருக்கும். அது நம்முடைய குடும்பத்திற்கான பெரும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற விதத்தில் எல்லோரும் இந்த நாளில் பங்கெடுத்திருப்பது உண்மையிலேயே இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் பாராட்டுகிறோம். கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாத சங்கத்தினர். ஆகவே அதற்கான தயாரிப்பை செய்யும் விதமாக ஆலயத்தை தூய்மைப்படுத்தி வழிபாட்டிலே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடை எழுதி போட்டிருக்கக்கூடியவர்கள் 65 பேர். மொத்தம் எழுதியவர்கள் 95 பேர். சரியான பதில் எழுதி போட்டிருக்கக்கூடியவர்கள் 65 பேர். அதில் 3 அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுப்போம். அதற்கு முன்பாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதற்கான பதில் என்ன? இறைவன் எதற்கு அடையாளமாக விளங்கினார் என்பது முதல் கேள்வி. பதில் உழைப்புக்கு அடையாளமாக விளங்கினார். 2வது கேள்வி, உழைத்து தன் தேவைகளை சந்தித்த நற்செய்தியாளர் யார்? தூய பவுல்.
உழைப்பு மனிதருக்கு எதை தருகிறது? மாண்பை தருகிறது. இப்பொழுது அம்புரோசியார் கூறிய உழைப்பை குறித்து அவர் கூறிய கூற்று என்ன? உழைப்பை கடவுள் கொடையாக தந்துள்ளார், அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். 5வது கேள்வி, மனிதனின் 10 விரல்கள் அவனுக்கு யார்? தலை சிறந்த நண்பர்கள். ஆகவே இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதி போட்டிருக்கக்கூடியவர்களிலே அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுக்கிறோம். 3 பேர் அப்படி குலுக்கிடுங்க. சூசேப்பர் அன்பியம் ஹேசில். ஹேசிலா? ஹேசில். வா. தந்தை அவர்கள் இந்த பரிசினை வழங்குகிறார்கள். இரண்டாவது புனித மிக்கேல் அதிதூதர் அன்பியம் மெர்லின். புனித அருளானந்தர் அன்பியம் மெரோலின் மோனிசா. இன்னைக்கு வெரைட்டியாக வந்திருக்கு. இறைவார்த்தையை ஆர்வத்தோடு கேட்கிற உங்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். ஏனென்றால் நம்முடைய திருவிழாவினுடைய மையமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது தான், அவருடைய பலிகளிலே பங்கேற்பது தான், நம்மையே ஒன்றிணைப்பு செய்வதற்கான வழி அதுதான். ஆகவே எத்தனை பக்தி முயற்சிகள் மேற்கொண்டிருந்தாலும் கூட, எத்தனை ஜெபங்களை நாம் தனிப்பட்ட விதங்களில் மேற்கொண்டிருந்தாலும் கூட, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு ஞானத்தை நோக்கிய நடந்து போவதற்கான ஒரு வழிமுறை என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே கலந்திருக்கக்கூடிய அனைவரையும் பாராட்டுகிறேன். இன்றைக்கு மறையிலிருந்து எத்தனை கேள்வி கேட்போம்? எல்லாம் சின்ன சின்ன கேள்வியாக தான் இருக்குது. அதனால் 5 கேள்வி கேட்டுருவோம். சரிதானா? முதல் கேள்வி, கோபத்தால் விளையும் 2 காரியங்கள் என்ன? கோபத்தால் விளையும் 2 காரியங்கள் என்ன? முதல் காரியம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், 2வது காரியம் கவனிச்சா தெரியும். கோபத்தால் விளையும் 2 காரியங்கள் என்ன? முதல் கேள்வி. 2வது கேள்வி, கடவுள் வெறுக்கும் 2 காரியங்கள் என்ன? எல்லாமே 2 தான். கடவுள் வெறுக்கும் 2 காரியங்கள் என்ன? 3வது கேள்வி, கடவுள் நம் எல்லாருக்குள்ளும் என்ன தந்திருக்கிறார்? கடவுள் நம் எல்லாருக்குள்ளும் என்ன தந்திருக்கிறார்? 4வது கேள்வி, கடவுளிடமிருந்து மறுமொழி கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? கடவுளிடமிருந்து மறுமொழி கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? கடவுள் எப்போது மறுமொழி தருவதில்லை? கடைசி கேள்வி, கடவுள் ஏன் மறுமொழி தருவதில்லை அல்லது எப்போது மறுமொழி தருவதில்லை? இந்த 5 கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி போடுகிறவர்களுக்கு நாளைக்கு அதிர்ஷ்டசாலிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த நவநாள் திருப்பில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை தந்த அன்பு அருள் தந்தை அண்ணன் அந்தோணி வேப்பனடிகளார் அவர்களுக்கும், ஒவ்வொரு பெரியவர்களுக்கும், இறைமக்கள், அருள் சகோதரிகள், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, எங்களை அன்பு செய்து எங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளாய் தேர்ந்தெடுத்து கனிந்த மறுமொழியை எங்களுக்கு வழங்கியதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டிருக்கிற நாங்கள் எந்நாளும் விசுவாசத்தோடு உம்மிடம் கேட்டு உமது கட்டளைகளை தகுந்த விதத்தில் நாங்கள் கடைபிடித்து
எங்களையே உமக்கு முற்றிலும் கையடைத்த கனிந்த மறுமொழியாய் நாங்கள் வாழ வரந்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனை நம்பி வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். நகர் திருத்தலத்தில் மாட்சி தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கண்டெழுந்திருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனங்கும் விலங்குகளிலேயே வெள்ளை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலக காவலரே, கஸ்தி துன்பப்பொருளுக்கு பரம சஞ்சிவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து வார்த்து மிக்கெஞ்சு மன்றாடுகிறோம்.
மகா சிரனும் பொருந்திய புனித அந்தோணியாரி, சேரத்தொல்லை மெய்ப்பெறி, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் நாணத்தந்தை என்பதை காண்பியும், பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த நிர்பாக்கிய பேரில் தயவாயிரும், அழிகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகளுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியரில் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் துயதான தயாப்பரமே, தயை கடலை தைப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டும் மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியே ஆகுமையா. எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும் அன்பு நிறைந்த தகப்பனே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக.